ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் பொங்கல் நாளைக்கு ரிலீஸ் கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா விஜயனோட படம் எப்போவுமே அதனால் ஒரு ப்ராப்ளம் சந்திச்சுட்டே தான் இருக்கும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்கள் சாதாரணமாக அந்த படத்தை விட்டுருந்தால் கூட ஓரளவுக்கு அது ஹைப்பில் இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி விஜயனை ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டீங்க படத்துக்கு. இதுக்கப்புறம் இந்த படம் வந்தால் திருவிழாவாக தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரை உலகத்தில் இந்த நடிகர் சங்கத்தில் ஒன்று கூட வாய் திறக்கலை. ஆனால் சில பேர் சில தின்னாலாம் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள், இப்போ சிலம்பரசன் அவர்கள், அப்புறம் வெங்கட் பிரபு அவர்கள், நிறைய பேர், அப்புறம் சனம் செட்டி அவர்கள், அவங்களாம் நல்லா போல்டாக பேசியிருக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு தளபதி படம் வந்தால் தான் அது பொங்கல்னு தேவையில்லாமல் ஒரு எதெல்லாம் உள்ளே வருது. அதான் நம்ம சொன்னோமே, இது அண்ணன் தம்பி பொங்கலும் கிடையாது, ஜெயனா பொங்கலாக தான் இருக்கும். நான் கூட சரி ஓகே படம் வந்துச்சுன்னா ஜெயனான்னு பார்க்கலாம், சரி பராசக்தி எப்படி இது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த சிவா கூட ஒரு ட்வீட் போடவே இல்லை. என்னடா விஜயனுக்கு இது மாதிரி ஆயிருக்கு, ஒரு எதனா ஒரு துப்பாக்கி கையில் கொடுத்துருக்க, அது ஒரு நன்றி கூட இல்லாமல் ஒரு போஸ்ட் போட, ஆனால் ஊராக போயிட்டு ப்ரமோஷன் பண்ணுது. அதுதான் சொல்லணும், இவங்களாம் மாதிரி அது கொடுக்கக்கூடாது. இந்த சும்மா வாயில் வாட சொல்கிறது அண்ணன் தம்பி அவரு எனக்கு ஃபேன் தான், நானும் அவருக்கு ஃபேன் தான் அப்படின்ற உருட்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இது முழுக்க பிளானிங் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்ல இது பண்ணாமல் தான் இருப்பாங்க. இது பக்கா பிளானிங் தான். அவங்களுக்குலாம் யூஎச் சண்டத்தில் வந்துடும் சரியா. ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இதில் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸும் சரி, டிவிக்கு தொண்டர்களும் சரி இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. சத்தியமாக நானே போய் பார்க்க மாட்டேன். அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது உங்கள் சாய்ஸ். இன்னும் 33 வருஷம் நம்மளுக்காக இருந்துட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. எங்கனால அந்த பராசக்தி மகனுக்கு ஒரு இதுவும் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. அதனால் நான் வீட்டில் கூட இருந்துருவேன். ஸோ நான் சத்தியமாக படத்துக்கு போக மாட்டேன். ஸோ நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களான்றது நீங்கள் தான் சொல்லணும். பட் எந்த தளபதி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, டிவிக்கு தொண்டராக இருந்தாலும் சரி, அந்த படம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் கழுவி தான் ஊற்றுவாங்க. ஏன்னா நம்ம எந்த படத்துக்கு எதிரி கிடையாது. பட் விஜயனை படும்போது நீ வர பற்றியா, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. இது யார் வேணா வரலான்றது வர, பட் விஜயனாவும் அஜித் ஏக்கவும் வர்றது வேற விஷயம். நீலாம் வர நடுவில் புக்கிங்கில் பார்த்தா காமெடி ஆகுது. ஒன்று கூட புக்கிங் இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் ஷோவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் குரல் கொடுக்காம இருக்காங்க. இந்த கார்த்தி அவர்கள் எங்கே போனார் தெரியல, விஷால் அவர்கள் எங்கே போனார் தெரியல, சூர்யா அவர்கள் எங்கே போனார் தெரியல, சத்யராஜ் அவர்கள் எங்கே போனார் தெரியல, சூப்பர் ஸ்டார் எங்கே போனார் தெரியல. இவங்களாம் அப்படி சிப்பு போட்டு வாய் மூட்டுறாங்க பொழுது. அதான் எங்கள் திரைத்துறையில் சில பேர் இருக்காங்க, நல்லா ஆம்பளை கெத்தா அப்படி நிற்கிறாங்க. அவங்களுக்கும் சல்யூட். இப்போ என்ன இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், அதுவும் இப்போது விஜயனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இது யாரை நம்பியும் இல்லை, எங்களை நம்பி இருக்கார் அவர் விஜயன்னு. ஆனால் நாங்கள் அவருக்கு துணையாக இருப்போம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற முடிவு இருக்கும். போய் ஒரு அரசியலை போயிட்டு படத்தில் போய் காட்டுறதுலாம் வெறி கேவலமாக இருக்கிறதுலாம். நீங்கள் அரசியல்வாதியாக மோதுறது வேற, ஆனால் படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. பொலிட்டிக்கலாக மோதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. விஜயனுக்கு எப்படியோ ஒரு தொந்தரவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பார்த்துக்கலாம். எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். அன்றைக்கி தான் போயிட்டு படத்தை உட்காந்து பார்ப்போம். இன்னும் நிறைய வாட்டி பார்ப்போம். ஆசை தீர பார்ப்போம். இது நடக்கும். நாளைக்கு தீர்ப்பு, அதான் நாளைய தீர்ப்பு மாதிரி நாளைக்கு தீர்ப்பு வருது. அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நாளைய தீர்ப்பில் தான். ஸோ நாளைக்கு தான் அந்த தீர்ப்பும் வருது. அது என்ன வருதுன்றதை நாளைக்கு தான் பார்க்கணும். இவங்க குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியும். மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க தெரியும். பப்ளிக்கு, டிவிக்கு, விஜயன ஃபேன்ஸ் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க தெரியும். ஆனால் பராசக்தி வந்துச்சுன்னா சிவா கெரியரே காலி. இப்பயே காலி தான், பாதி முக்கால்வாசி. ஒன்றும் முழுசாக காலியிடம். அவ்வளோ எப்படி சொல்கிறது, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயலாக தான் இருக்குது இது. ஆனால் கண்டிப்பாக நான் கூட சிவா மேலே கொஞ்சம் இது இருந்துச்சு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி பார்க்குற மாதிரி இல்லை. உண்மையாலே டிவிக்கே ஃபேன்ஸோ இல்லை விஜயன ஃபேன்ஸ் வந்தால் இந்த படத்துக்கு போவீங்களான்றது சொல்லுவேன். மனசை தொட்டு சொல்ல போவீங்களான்னு. பட் நான் கண்டிப்பாக போக மாட்டேன். உண்மையான ஃபேன்ஸ் யாருமே போக மாட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹிந்தி தமிழ் பண்ணால் இப்போ எதுக்கு யூஎச் சண்டத்தில் பராசக்தி கொடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல.
விஜயனாவே எப்படியாச்சும் காலி பண்ண அந்த படத்து மூலமா ஒரு புட்டப் பண்ணன்றதான் நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு மைலேஜ் கிராஃப் ஏறின்னு தான் போகும், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ சிபிராஜ் அவர்கள்லாம் வந்து ரொம்ப விஜயான ஃபேன், அவர்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதான் சில ஆம்பளைங்களாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து சல்யூட். ஏன்னா இது கூட குரல் கொடுக்குங்க அப்படி. ஆனால் சிலது இருக்குதுங்க ஒன்றுத்துக்கு குரல் கொடுக்காது. ஆனால் விஜயனுக்கு எதனா ஆப்போசிட்டாக நடந்தால் மட்டும் வந்துடுவாங்க எல்லாம். இந்த சூப்பர் ஸ்டார் அவர்களும் சத்யராஜ் அவர்களெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே இது அரசியல் தானே, பொலிட்டிக்கல் தானே. ஆனால் படத்தில் காட்டுறதுலாம் ரொம்ப ஓவர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயன்னா கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக இந்த படம் எப்போ வருது அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், அன்றைக்கி தான் திருவிழா. அது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் மட்டும்தான் முக்கியம். வரப்போகிற எலெக்ஷனில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு விஜயனாக்கு நாங்கள் காட்டுவோம். அவர் கூட நிற்கிறன்றதை அந்த எலெக்ஷன் மூலமாக நாங்கள் காட்ட போகிறோம். ஏன்னா இவ்வளோ இறங்கிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் விஜய் வாரிசில் சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா இன்னொரு காமெடினா பரசக்தி 50 மில்லியன் 51 மில்லியன் போயிடுச்சு. பட் ஆனால் டிக்கெட் போய் புக்கிங் பார்த்தா ஒன்று கூட காணும். ஏதோ 1-2 தான் புக் ஆகிருக்கு ஃபுல்லாக. மற்றபடி அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கேன்சல் ஷோ இப்போ நியூஸ் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன உருட்டினாலும் சரி, என்ன ப்ரமோஷன் போனாலும் சரி, ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. 10ஆம் தேதி என்னன்றது ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஜனநாயகனை போகிறோன்றது தெரியும். அன்றைக்கி வரும்போது திருவிழாவாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணுவார். 2000 கோடி எத்தனை கோடி வேணால் அடிக்கிட்டோம், எங்களுக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கணும். அது எந்த கேன்சராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த வாட்டி முடிவு பண்ணியாச்சு. சிவாவை நம்பிலாம் துப்பாக்கி யாருமே கொடுத்துறாதுங்க, யாருக்கும் எதுவும் நம்பி பண்ணாதீங்க. இவங்களாம் வந்து கிடைக்கும் போது அந்த வச்சு யூஸ் பண்ணி தரல, பின்னாடி குத்துறவங்க இவங்களாம். அதனால் வந்து இந்த துப்பாக்கி வந்து சிலம்பரசன் கிட்ட குத்துருந்தா வச்சு அவர் அதை நன்றி எப்படி காட்டியிருப்பான்னு தெரியும். ஸோ விஜயன் இதில் கொஞ்சம் தப்பான்ட்டார், வேற ஒன்றும் இல்லை. தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்து வளர பையன் கொடுக்கிட்டோம் தானே கொடுக்குறோம். அது இது மாதிரி பண்ணணும் யாருக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து முதல் குற்றம்லாம் விஜயனை புதுசு இல்லை, எவ்வளவோ பார்த்தாச்சு. சார் ரைட், அது விடுங்க. ஜனநாயகன் அது நாளைக்கு தீர்ப்பு வருது, நல்லதாக தான் வர நம்புவோம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.